ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பாப்போமா? சிங்கமும் கழுதை புலியின் பங்கும். ஒரு நாள் சிங்கமும் கழுதை புலியும் பசுவை பிடித்து வைத்திருந்தன. அடுத்த நாள் சிங்கம் பசுவை கொன்றது. அடுத்த நாள் கழுதை புலி தன் குட்டியை சிங்கத்திடம் அனுப்பி தன் பங்கினை வாங்கி வரச் சொன்னது. கழுதை புலியின் பங்கிற்காக பசுவின் குடலை மட்டும் கொடுத்து அனுப்பியது சிங்கம். கழுதை புலியோ, நீ ஏன் குடலை மட்டும் கொண்டு வந்தாய்? அரைவாசி பங்கு கேட்கவில்லையா என்று கேட்டது. பெரியவர்கள் கொடுப்பதைத்தான் கொண்டு வர முடியும். நான் எப்படி சிங்கத்தோடு வாதிக்க முடியும் என்றது குட்டி கழுதை புலி. அதை கேட்டு கோபமான கழுதை புலி அந்த குடலோடு சிங்கத்தை பார்க்க போனது. சிங்கம் உணவை உண்டு குகைக்குள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. கழுதை புலி வந்ததை கண்டு, ஏன் இங்கே வந்தாய் என்று கர்ஜித்தபடி சிங்கம் கேட்டது. பசுவின் பாதி கேட்க வந்த கழுதை புலி பயந்து தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு, ராஜா சிங்கமே, நீங்கள் குடல் அனுப்பியதற்கு மிக்க நன்றி. ஆனால் அதை உங்களிடமே சேர்க்க முடிவு செய்து விட்டோம். குடலை சிங்கத்திடம் கொடுத்துவிட்டு திரும்பிய கழுதை புலியிடம், பசுவின் பாதி கேட்க போன நீங்கள் குடலையும் கொடுத்துவிட்டு வருகின்றீர்களே என்று கேட்டது குட்டி கழுதை புலி. மகனே, சிங்கம் மிக கொடூரமாக இருந்தது. அதை கண்டு நடுங்கிவிட்டேன். எனவே எனது பங்கையும் கொடுத்துவிட்டு பாராட்டிவிட்டு வந்தேன். எல்லாம் நன்மைக்காக என்றது தாய் கழுதை புலி. குட்டீஸ், இந்த ஸ்டோரியிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்மை விட வலிமையானவர்களை கோபப்படுத்துவதை விட அவர்களை சாந்தப்படுத்துவதே பாதுகாப்பானது. இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.